Hi friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நோட் பண்ணி வச்ச இங்கிலீஷோட கிராமர் ரூல்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூலு. இந்த ரூல்ஸ் எல்லாமே நான் நிமிஷா மேமோட கிளாஸ் பார்த்து தான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்க வீடியோஸ் தான் இங்கிலீஷுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா ஈச் அண்ட் எவ்ரி, அதோட ரூல் தான். ஈச் எப்போவுமே நம்ம ப்ரானவுன் அண்ட் அட்ஜெக்டிவ் கூட தான் யூஸ் பண்ணுவோம். எவ்ரி எப்போவுமே நம்ம அட்ஜெக்டிவ் கூட மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஈச் எவ்ரி ரெண்டுமே வரும்போது சிங்குலர் வெர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இப்போ எக்ஸாம்பிளாக ஈச் ஸ்டூடெண்ட் ஈஸ் டேலண்டட், அது கரெக்டு தான். ஆனால் ஈச் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் ஈஸ் டேலண்டட் ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ஈச் கூட எப்போவுமே சிங்குலர் வெர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஆனால் எவ்ரி வரும்போது எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் டேலண்டட் அட்ஜெக்டிவ் வரும்போது கரெக்டாக வரும். ஆனால் எவ்ரி ஆஃப் மை ஸ்டூடெண்ட் ஈஸ் டேலண்டட்னு சொல்ல மாட்டோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வரும்போது எப்போவுமே ஃபாலோடு பை சிங்குலர் வெர்பு. ஆனால் ஈச்சுக்கு மட்டும்தான் அட்ஜெக்டிவும் ப்ரானவுனும் வரும், எவ்ரிக்கு அட்ஜெக்டிவ் மட்டும்தான் வரும். இனி செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஈச் கேன் பி யூஸ்டு ஃபார் 2 things ஆர் மோர் தேன் 2 things. எவ்ரி இஸ் ஒன்லி ஃபார் மோர் தேன் 2 things. இப்போ ஐ ஹாவ் எ பென் இன் எவ்ரி ஹேண்ட் என்று சொல்ல மாட்டோம். ஐ ஹாவ் எ பென் இன் ஈச் ஹேண்ட் அப்படி மட்டும்தான் சொல்லுவோம். இனி ஈச்சுக்கு நம்ம இண்டிவிஜுவல் அப்ரோச் ஒரு பர்டிகுலர் அப்ரோச் தான் கொடுப்போம். ஆனால் எவ்ரிக்கு எப்போவுமே ஒரு குரூப் அப்ரோச் இல்லைன்னா ஒரு ஜெனரல் அப்ரோச் தான் கொடுக்கும். ஈச் ஸ்டூடெண்ட் ஈஸ் டேலண்டட்னு சொன்னால் ஓரோரோ ஸ்டூடெண்ட் ஒவ்வொருத்தருமே டேலண்டட் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஒரு இண்டிவிஜுவல் அப்ரோச் தான் நம்ம அதுக்கு கொடுக்கறது. ஆனால் எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் டேலண்டட்னு சொல்லிட்டுனா அது மொத்தமாக சொல்கிறது. எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் டேலண்ட்னா எல்லாருமே டேலண்டட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரிக்கு வந்த 3 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் தான். ஈச் அண்ட் எவ்ரி கூட எப்போவுமே சிங்குலர் வெர்ப் தான் வரும். ஈச் எப்போவுமே 2 things ஆர் மோர் தேன் 2 things. ஆனால் எவ்ரி எப்போவுமே மோர் தேன் 2 thingsக்கு. ஈச் எப்போவுமே ஒரு இண்டிவிஜுவல் அப்ரோச்சுக்காக வந்துடும். ஆனால் எவ்ரி எப்போவுமே குரூப் அப்ரோச்சுக்காக தான் வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் ரூல் போத் அண்ட் நாட், அது ரெண்டுமே எப்போவுமே ஒன்றா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது நெய்தர் நாட் தான் நாம் எப்போவுமே யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், போத் ராம் அண்ட் ஷியாம் ஆர் நாட் கோயிங் ஸ்கூல்னு சொல்ல மாட்டோம். போத் கூட எப்போவுமே நாட் யூஸ் பண்ணக்கூடாது. நெய்தர் ராம் நார் ஷியாம் இஸ் கோயிங் ஸ்கூல் அந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ போத் அண்ட் நாட் ஒரு சென்டென்ஸில் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்குன்னா அந்த சென்டென்ஸ் தான் தப்பு. அதுதான் செகண்ட் ரூல். சிம்பிள் ரூல் தான். போத்தும் நாட்டும் ஒன்றா நம்ம ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. இனி தேர்ட் ரூல் என்னென்னா, ஹூம் ஆர் ஹூ அது கூட தான் நம்ம எப்போவுமே இந்த பர்சன் ஒரு டொமஸ்டிக் அனிமல்ஸுக்கு தான் அது யூஸ் பண்ணணும். விச் எப்போவுமே நான் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸுக்கு தான் யூஸ் பண்ணணும். தேட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே சேம் வரும்போது எப்போவுமே தேட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு சென்டென்ஸில் இட் இஸ் த சேம் திங், அதுக்கப்புறம் விச், ஹூம், ஹூ அந்த மாதிரி எது வந்தாலும் தப்பு. ஸோ சேம் கூட எப்போவுமே நம்ம தேட்டை தான் யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் த சேம் புக் விச் யூ வேர் ரீடிங் எஸ்டர்டே அண்ட் யூ ரெக்கமெண்டட் டு மீ அப்படி சொன்னால் அது தப்பு தான். காரணம் சேம் கூட எப்போவுமே விச் வராது. திஸ் இஸ் த சேம் புக் தட் யூ வேர் ரீடிங் எஸ்டர்டே அந்த மாதிரி சொன்னால் தான் அது கரெக்டு. ஸோ ஒரு சென்டென்ஸில் சேம் கூட தேட் வந்திருக்குன்னா மட்டும்தான் கரெக்டாக வரும். ஸோ எரர் வர்றதுக்கு சான்ஸ் வர ஒரு கொஸ்டின் தான் அது. ரூல் நம்பர் 4 இஃப் க்ளோஸ் ரூல். இஃப் க்ளோஸ் ரூல் என்னென்னா, இஃப் ஹீ ஹேட் எ கார் ஹீ வுட் ஹவ் கிஃப்டட் இட் டு ஹர் கரெக்டு தான். அதே மாதிரி தான் இஃப் ஹீ ஹேட் எ கார் ஹீ வுட் கிஃப்ட் இட் டு ஹர் ரெண்டுமே கரெக்டு தான். இதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இஃப் க்ளோஸுக்கு அப்புறம் ஒரு சிம்பிள் பாஸ் தான் வந்திருக்குன்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் வுட் ப்ளஸ் V1 தான் வரணும். ஸோ இஃப் ஹீ ஹேட் எ கார் சிம்பிள் பாஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வர ரிசல்ட்டில் ஹீ வுட் கிஃப்ட் டு ஹர் வுட் ப்ளஸ் V1 தான் யூஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இஃப் க்ளோஸுக்கு அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்குன்னா இஃப் ஹீ ஹேட் எ கார், அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்குன்னா ரிசல்ட்டில் ஹீ வுட் ஹேவ் கிஃப்டட் இட் டு ஹர்
would plus have plus V3 form of the verb தான் யூஸ் பண்ணணும். அதுதான் ரூல் 4. ஸோ இஃப் கிளாஸுக்கு அப்புறம் சிம்பிள் பாஸ்ட் வந்துட்டேன்னா ரிசல்ட் கூட would plus V1 யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இஃப் கிளாஸுக்கு அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்துட்டேன்னா ரிசல்ட் கூட would plus have plus V3 யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரூல் நம்பர் 5. ரூல் நம்பர் 5 வந்து ஒன் ஆஃப் த அண்ட் ஒன்லி ஒன் ஆஃப் த. ஒன் ஆஃப் த எப்போ வந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுறது வந்து ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வர்ப் தான். அதே மாதிரி ஒன்லி ஒன் ஆஃப் த வந்துடுச்சுன்னா எப்போவுமே நம்ம சிங்குலர் வர்ப் தான் ஃபாலோ பண்ணணும். ஷீ இஸ் ஒன் ஆஃப் த மதர்ஸ் who are really working hard to meet both ends meet. கரெக்டு தான். ஒன் ஆஃப் த மதர்ஸ் வந்துட்டேன்னா ப்ளூரலாக ஆர் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு. திஸ் இஸ் ஒன்லி ஒன் ஆஃப் த நாவல்ஸ் விச் ஆர் இன்ட்ரெஸ்டிங். ஒன்லி ஒன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஆர் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம என்ன படித்தோம், ஒன்லி ஒன் வரும்போது எப்போவுமே சிங்குலர் வர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஒன் ஆஃப் த நாவல்ஸ் விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் ரூல் 5. ஸோ மோர் ரூல்ஸ் நான் ஃபாலோயிங் வீடியோஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.